வணக்கம். நாளைக்கு தொடங்க போகிற இந்த வாரத்தில் நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்கலாம்னு பார்த்தோம். ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாட்டே சொல்லிடுது, என்ன நடந்துக்கிட்ட, என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்கும்போது, அம்மா மகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்க வச்சிடாத அப்படிங்கும்போது, என்ன கேள்வி கேட்டுறப்போற, மகள்கிட்ட அம்மா கேட்கக்கூடாத கேள்வி என்னது, குடும்பம் நடத்தினியா, நல்லா நடத்தினியா, சந்தோஷமாக தான் இருக்கிறியா, எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன், வீட்டுக்கு வந்து என்னடி நல்லா தான் வச்சுக்கிறாரா அப்படின்னு வந்து ஒரு சாடையாக காய்கறி கடையில் காய்கறி வெட்டிக்கிட்டே கேட்பாங்களே, அந்த கேள்வியை நீங்கள் எதிர்பார்த்தது இல்லையா? மௌனராகம் படத்தில் வந்துட்டு ரேவதியை கேட்பாங்களே அவங்க அம்மா, அதை பார்த்தது இல்லையா நீங்கள்? இந்த மாதிரி எத்தனை படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன பெரிய கேட்கக்கூடாத கேள்வி, மகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, குடும்ப வாழ்க்கை எப்போ இருந்தது, நான் குடும்பம் நடத்தினியா, நீ பொண்டாட்டியாக இருந்தேனே, அவரை விட்ட மாட்டேன், இப்போவும் விட முடியாமல் தவிக்கிறேன்னா அது காரணம் இருக்குன்னு தானே அப்படிங்கிறது வந்துட்டு, இதெல்லாம் கேட்டு கேள்வி கேட்டு பதிலாவாக புரிஞ்சுக்கணும் ஒரு அம்மாவே அப்படின்னாக்கா, நீ ஒரு அம்மாவே இல்லை பக்கி அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, அதுக்காக மகன் மட்டும் ஒழுங்காக நடந்துக்கிச்சா? மகன் வந்துட்டு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்லையும் வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு 3 மாதமாக 4 மாதமாக வயிற்றில் வச்சுக்கிட்டு இன்னமே நான் சொல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம். கடைசியாக வந்து வர வெளியே இல்லை, ரொம்ப தீவிரமாக நான் வந்து புருஷனை பொண்டாட்டியாக நடிக்கவும் இல்லை, பொண்டாட்டியாக வாழ்ந்தேன், அதனால் வந்து இப்போ வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் மெல்ட் ஆகிடுவாங்க. மெல்ட் ஆகி ஆஹா இப்போ எப்படியாவது விஜயோட சேர்ந்துக்கணுமே அப்படின்னாக்க, ஏற்கனவே தான் கூட்டத்தை கலைச்சி போகுது, கதை போட்டு நீங்கள் இப்போ எப்படி பண்ணுவீங்க, இன்னும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேவலப்படுத்தி, எல்லாத்தையும் கேவலப்படுத்தி, விஜயை கேவலப்படுத்தி, விஜயோட பாட்டியை கேவலப்படுத்தி தானே அந்த பாட்டி பேசினது. இந்தம்மா பேசினாங்க, விஜயோட பாட்டி பேசுனது வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ணுறது, இவ்வளவு இருந்தால் என் மகன் கஷ்டப்படுறானேங்கிறதுக்காக வந்துட்டு போனாங்க. ஆனால் வந்துட்டு இந்த அம்மாவெல்லாம் வந்துக்கிட்டு திமிருக்கு, ஈகோவுக்கு அங்கே போய் இருக்க முடியுமான்னு கேட்டு தான் இருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் எல்லா சுகத்தையும் இந்த அம்மா அனுபவிச்சுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பொண்ணுக்கு வேறு வழியே இல்லை, இப்போ பாட்டியை பார்த்தே ஆகணும். ஏன்னா பாட்டி வந்து தனியாக பார்த்து தான் கோயிலில் பார்த்து சொன்னாங்க, நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கணும், நீ வந்துட்டு இப்போ மகன் பேரனை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, எங்கேயோ பார்க்லையோ கோயிலையோ பார்த்து பாட்டிகிட்ட பேச போகிறாங்க நம்ம பாப்பா மிஸ் காவேரி பேசிட்டு. என்ன அப்படின்னாக்கா, இல்லை இப்போ நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன், விஜயோட குழந்தை என் வயிற்றில் வளருது அப்படின்னாக்கா, இந்த விஷயத்தை ஒரு மாதம் சொல்லியிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், நீ இப்போ சொல்கிறியே அப்படிங்கிறதுல என்னடி சொல்கிற நீ, ஏண்டி நடிக்க வந்தேனே, பணத்தை வாங்கிட்ட, அதோட உன் குடும்பத்தோடு ஓடி போயிட்ட, அப்போ ஏன் இப்போ நான் நேரத்தை தான் தெரிஞ்சா உனக்கு, இப்போ தெரிஞ்சதா அப்படின்னா, எப்போ ப்ரெக்னென்ட் நான் இப்போ வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தானே அப்பாவா அப்படின்னு கேட்டா, இல்லை அதெல்லாம் நான் அங்கேருந்து வீட்டில் வரும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா, அதை ஏன்டி இவ்வளோ நாளாக மறைச்ச நீ, சரி உங்கள் அம்மாட்ட மறைச்ச, ஏன் என்கிட்ட மறைச்ச, இப்போ என்ன நிஜமாக உண்மையை சொல்கிறியா இல்லை எல்லாமே ட்ராமா தானா? இப்போ நீங்கள் தான் சொன்ன மாதிரி வந்துட்டு என் மருமகன் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ட்ராமா ட்ரூப்பாக இருப்பீங்க போல் இருக்கே, ஆக்ஷனை செமத்தியாக விடுறீங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் வெறுப்பாக ரசிக்கிறீங்க, திடீர்னு வந்து ஒன்றுமே முடியாது, நான் வந்து டிவோர்ஸ் கேட்டேன், நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா, ஏடி நான் டிவோர்ஸ் நோட்டீஸாக ப்ரெக்னென்சியா, இதில் தான் பொய் சொல்லணும் உங்களுக்கு அளவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பொண்ணு வெடிக்க போகுது பாட்டி அப்படின்னு கோவப்பட போகுது, என்னடி கத்துற அப்படின்னாக்க, இல்லை நான் வந்துட்டு உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையை சொன்னீங்கன்னா விஜய்க்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியும், போய் அவர்கிட்ட கேளுங்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம்.